லார்ட். உணவே மருந்து. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்ராகமம் 23:25. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அநேக மருத்துவர்களை நாம் பார்த்திருப்போம். நாம் அநேக மருந்துகளை உட்கொண்டிருப்போம். ஆனால் அதில் சில நமக்கு விடுதலை கொடுத்திருக்கலாம். சில மருந்துகள் நமக்கு விடுதலை கொடுக்காமலும் இருந்திருக்கலாம். சில நோய்களுக்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். சில மருந்துகள் பிற்காலத்தில் பல பக்க விளைவுகளை கொடுத்தது என கூட அநேக செய்திகளில் நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் நாம் இங்கு பார்க்கும் மருத்துவர் மனிதனை படைத்த உருவாக்கிய மருத்துவர். முதலாவது அறுவை சிகிச்சையை ஆதாமுக்கு செய்த மருத்துவர். அவர் பரம மருத்துவர். அவரால் சுகமாக்க கூடாத நோய் என்று ஒன்றுமில்லை. அவர் நாம் உண்ணும் உணவை தண்ணீரை ஆசீர்வதித்து நம் நோய்களை மாற்றுபவர். உணவே மருந்து என நாம் இப்பொழுது பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தேவன் நாம் உண்ணும் உணவை ஆசீர்வதித்து நம் நோய்களை மாற்றுவேன் என கூறுகிறார். நாம் உண்ணும் உணவு எதுவாயிருந்தாலும் அவர் அதை ஆசீர்வதித்து அதன் மூலம் நம் நோய்களை நீக்கி நமக்கு விடுதலை சுகம் கொடுக்கிறார். நாம் மருத்துவர்களுக்கு ஃபீஸ் கொடுக்கிறோம், மருந்துகளுக்கு பணம் செலுத்துகிறோம். ஆனால் நமது தேவன் ஃபீஸாக நம்மிடத்தில் கேட்பது அவரை சேவிக்க வேண்டும், நம்மை படைத்த தேவனாயே வணங்க வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும். இதுவே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை சேவிக்கும் போது நம் ஆகாரங்களை அவர் ஆசீர்வதித்து அதன் மூலம் நம்மிடத்தில் இருக்கும் அனைத்து நோய்களையும் அவர் மாற்றுகிறார். ஆம், நாம் பரம டாக்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிப்போம், அவரையே ஆராதிப்போம், வணங்குவோம். அப்பொழுது நாம் உண்ணும் உணவை ஆசீர்வதித்து நம்மை சுகபலத்தோடு நம்மை அனைத்து நோய்களையும் நீக்கி சுகமாக வாழ வழி செய்வாராக. ஆமேன்.